அன்னைக்கு சொன்னது வந்து நான் இன்னைக்கு செய்ய போறேன். அதனால மீன் மாட்டோம். போன வாட்டி மாட்டுமா அப்படின்னு டவுட்லலாம் சொன்னேன். ஆனா இந்த வாட்டி மாட்டோம். மாட்டிக்கிச்சுரா. நான் இப்ப ஏன் இவ்வளவு சைலண்டா பேசுறேன்னா மீனுக்கு காது கேட்குமா. நாக்கு போச்சுலாம் தின்றோம். தின்னாதடா. ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு ப்ளூ பூமர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் போன வீடியோல வந்து அந்த டிராவல் vlogோட வீடியோல நான் சொல்லியிருப்பேன், ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாச்சும் நான் உங்களுக்கு மீன் பிடிச்சி காட்டுவேன்னு. அன்னைக்கு சொன்னது வந்து நான் இன்னைக்கு செய்ய போறேன். அதனால இப்போ நாம மீன் பிடிக்க போறோம். வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, அங்க ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் மீன் பிடிப்பேன். மீன் பிடிச்சிட்டு மீன் மாட்டோம். போன வாட்டி மாட்டுமா அப்படின்னு டவுட்லலாம் சொன்னேன். ஆனா இந்த வாட்டி மாட்டோம். ஏன்னா நாங்கள் அந்த ஊர்லேருந்து இங்கே வந்த உடனே சும்மா தூண்டில் தான் போட்டோம். ஆனால் 4 மீன் மாட்டுச்சு. அதே மாதிரி இன்றைக்கி மாட்டுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ போய் நம்ம மீனை பிடிச்சிட்டு அதே கிணத்துல நாம்பளும் குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு எங்கள் கோயிலை காட்டுறோம். எங்கள் கோயிலை காட்டிட்டு நம்ம வருவோம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நான் கிணத்துக்கிட்ட வந்துட்டேன். மீனை பிடிக்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு கூட காட்டுறேன். சொல்ல போனால் எனக்கும் அவ்வளோ வராது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, புழு இருக்காடா. இப்போ போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போய் மீன் கொக்கிக்கு மாட்டுறதுக்கு புழு நோண்டி எடுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ போயிட்டு புழு எடுத்துக்கிட்டு அந்த கொக்கியில மாட்டிட்டு மீன் பிடிக்க போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புழு எடுக்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவுடி அவன் சட்டையை பாரு. இப்போ வந்து நம்ம இந்த கிணத்துல தான் மீன் பிடிக்க போறோம். அங்க பாத்தீங்கன்னா மீன்லாம் அங்க தெரியுது. ஆனா அது சின்ன மீன். இப்போ அப்படியே இந்த பக்கம் திருநா மோட்டரை இறக்கிறாங்க. நான் இந்த தண்ணியெல்லாம் காலி ஆகிறதுக்குள்ள நம்ம மீன் பிடிக்கணும். இப்போ போயிட்டு இவங்களோட சேர்ந்து எங்க போனாலும் ஸ்கூல் பசங்க மாதிரி லைனா நின்றுக்கிறாங்க 2 பேரும். ஏன்னு தெரியல. இப்போ வந்து அந்த செடிக்கிட்ட போயிட்டு நம்ம புழு நோண்டி எடுத்துட்டு இந்த கொக்கியில மாட்டுவோம். போலாமடா. இப்போ வந்து புழு நோண்டத்துக்கு போன வாட்டி வந்தப்போ இங்கே தான் புழு நோண்டணும். இப்போ வந்து இங்கே தான் புழு நோண்ட போகிறோம். இங்கே கிடையாது, செடிக்கில் தான் யார் அது ஒன்றும் தேவை ஃபஸ்ட்டு பிடிக்கணும். ஏன் அவன் நோண்டறதெல்லாம் கேவலமாக இருக்கும். அப்படி எப்படி நோண்டுங்களா? அதை ஒரு புழு காட்டுங்க. பெருசாக கிடைச்சிச்சு. ஓகே, நோண்டு. கையில் பிடிக்கிறது கூட நோண்டலாம். எடுத்து போடலாம். பண்ணணும்டா. ஆமா இங்கே இரு. இந்த ஒன்று இருக்கு பாரு. ஆமாம் வீந்துச்சுல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புழு நோண்டி எடுத்தாச்சு. அங்கே தூண்டில் போட போவோம். இப்போ போய் போட்டுட்டு மீனை கிடைக்கிறது எடுத்துக்கிட்டு வருவோம். இப்போ வந்து நம்ம தூண்டில ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம உக்கில் அந்த புழுவை மாட்டிட்டு கிணத்துக்குள்ள தூண்டிலாம் போட ஆரம்பிப்போம். தூண்டில இங்கே போட்டிருக்கோம். நம்ம இப்போ இங்கே நின்று இருந்தால் அது வந்து மீன் வந்து மாட்டாது. நம்ம நெவில் வந்து கிணத்துல படுது. அதனால இந்த பக்கம் வந்து உக்காருவோம். மாட்டிக்கிச்சுரா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஒரு மீன் பிடிச்சி காட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீன் கிடச்சிருச்சு. இதே மாதிரி இன்னும் நான் 2-3 மீன் பிடிச்சி உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஒரு மீன் இல்லை, இன்னும் பல மீன் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். கைட்றா. பாத்தீங்கன்னா இப்ப அந்த மீன் பாருங்க எப்படி துள்ளுது. தண்ணி முல்ல. இப்ப பக்கெட்ல ஓடுறோம் பாருங்க. நாக்கு போச்சுலாம் தின்றோம்.
இப்போ வந்து ஒரு வழியா ஒரு மீன் நம்ம பிடிச்சிட்டோம். இப்போ வந்து இன்னும் பல மீனை பிடிக்கிறதுக்காக நான் திட்டம் போட்டிருக்கேன். நம்ம எக்ஸைட்மெண்ட். ஒரு மீன் கிடைக்கிற வரைக்கும் செம கஷ்டப்பட்டு அங்கே போய் உக்காந்துக்கிட்டேன் நான் மட்டும். இது எங்கடா கிடைக்க போகுதுன்னு. ஆனால் கிடைச்ச உடனே இன்னும் பிடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ இப்போ நான் மீன் பிடிக்க போகிறேன். தூண்டில் வந்து போட்டாச்சு, இங்கே போட்டிருக்கோம். அந்த மீன் தூண்டில் வந்து மாட்டலாம். அதனால் நம்ம தூண்டில திரும்பி எடுத்து போட போகிறோம். இங்கப்பா என்னடா அது முள்ளு விடுதுறான். இதுதான் ஃபிஷ். அங்க பாருக்குள்ளே அது முள்ளு எப்படி விட்டுருக்கு போறான். தண்ணிக்குள்ள விட்டு அப்படியே உள்ள போய் அது குச்சி எவ்வளோ அடிச்சா பாத்தீங்கன்னா அந்த குச்சி உள்ள போதுரா. அந்த குச்சி பாத்தீங்கன்னா அங்க போட்டுட்டான், உள்ள குச்சி போட்டுட்டான். அந்த மீன் வந்து இப்ப எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. நான் தான் உள்ள இறங்கணும். இப்ப நான் இறங்கி அந்த குச்சியை இசுக்கிறேன். எங்க அண்ணா மீன் பிடிக்க போதுல எங்க அண்ணா மீன் பிடிக்க போறாங்க. குச்சி உள்ள போகுது. எங்க அண்ணா மீன் பிடிக்க போறாங்க. மாட்டிக்கிச்சு பெரிய மீனா மாட்டிக்கிச்சு. எங்க அண்ணா மாடு உள்ள போனேன். உள்ள போய் கவுரு இசுக்கிறேன். மீன் தான் மாட்டிருக்குன்னு பார்த்தா கடைசியில கல்லுக்கோ இல்லை வயருக்கோ மாட்டிருக்கு. நண்டா பெரிய மீன் தான் நான் நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நூல் போட்டால் ஈத்துட்டு போனுச்சு. அப்புறமேட்டுக்கு அந்த கொக்கியை வளைஞ்சிருச்சு. அப்புறமா நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ இப்போ இன்னொரு ட்ரையல் இல்லை, இன்னும் போட்டுக்கிட்டே இருப்போம், பிடிச்சிக்கிட்டே இருப்போம். இந்த தினமும் வெயிலில் வந்து 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 என் மூஞ்சி கரியர்னு ஆயிடுச்சு. கறி மூஞ்சி ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கவுரு இசுக்குது. இருறா எடுக்காதரா, நான் சொல்கிறேன் பாரு. கவுரு வந்து அப்படியே லைட்டாக இசுக்குது. உங்களுக்கு தெரிதான்னு தெரியல. இதோ அந்த கவுரு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போகுது பாருங்க. கவுரு மேலே தட்டம் வேற வந்து உக்காந்துருக்கு. கம்மான் மீனை பிடிச்சிட. அப்பலேருந்து நாங்கள் ஒரே மீன் தான் பிடிச்சிருக்கோம். இப்போ எங்களுக்கு மீன் மாட்டுன்னு நான் நம்புகிறேன். நான் இப்போ ஏன் இவ்வளோ சைலண்டாக பேசுறேன்னா மீனுக்கு காது கேட்குமா. ரொம்ப நேரமாக தூண்டில் போட்டு டயர்ட் ஆயிடுச்சு. டயர்டுனா வெயிலில் உக்காந்துருக்கிறதால கொஞ்சம் தாகமாக இருக்கு. அதனால் நம்ம போய் இங்கே இறக்கிற பியூரான தண்ணியை குடிப்போம். நான் இன்னும் குளிக்கல. நெக்ஸ்ட் இதே கிணத்துல தான் நான் குளிப்பேன். இதில் தான் இப்போ நான் தண்ணி குடிக்க போகிறேன். இப்போ வந்து புழு காலியாச்சு. புழு காலியான காரணத்தால் இப்போ அவங்க போய் புழு எடுத்து வர போயிருக்காங்க. போட்டேடா. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கும் போது என்னால் வீடியோ பிடிக்க முடியலங்க. யாரும் பிடிக்கவும் மாட்டேன்றாங்க. அதனால மீன் கரெக்டாக மாட்டுறப்போ கொஞ்ச நேரம் விட்டு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே விட்டு நான் வீடியோ பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உக்கு இருக்குல்ல, இந்த உக்கு வந்து அப்பே போட்டோம். அது மீனா இல்லை கல்லானே தெரில. அப்படியே ரவுண்டாக இருக்கிறது இப்போ ஃபுல்லாக வளைஞ்சிருச்சு. அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே திரும்பி பெண்டு க்ளீனாக பண்ணிவிட்டு இதுலேயும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா ஒரு மீன் பிடிக்க போகிறாங்க. மீன் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். எடு மீன் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிச்சு. ஸோ இது சின்ன மீனாக இருக்குது. எங்கள் அண்ணன் ஒரு மீன் மாட்ட கூட ஒருபடியாக ஒரு மீன் பிடிக்க மாட்டாங்க. சின்ன மீன் தான் பிடிக்குவாங்க. அது சைஸுக்கு மீனே மாட்டாது. கல் இதோட நான் 2 மீன் பிடிச்சிட்டேன். ஆனால் இப்போ உங்களுக்கு காட்டுறது வந்து நான் ஒரே மீன் தான். இப்போ திரும்பி நான் போட போகிறேன். எப்படியா ஒரு வழியாக நான் 2 மீன் பிடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு தூண்டியெல்லாம் போடுவோம்.
ஆஹா, இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு எங்க ராசிக்கு. போட்ட உடனே இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு. எல்லாம் சின்ன சின்னதா தான் மாட்டுது. பட் ஓகே. இன்னொரு மீன் ஆமா கிடைச்சிருச்சு. இன்னொரு மீன் கிடைச்சிருச்சு. எஸ், சக்சஸ்ஃபுல்லா இன்னொரு மீன் 3 மீன் பிடிச்சிட்டேன். 4 கரெக்டா கண்ணுல குத்திருங்க. இதெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிடுறோம். ஒரு பிடிக்கலாம். இதோட நான் 4 மீன் பிடிச்சிட்டேன். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் உங்களுக்கு மேல ஐ பட்டன்ல தரேன், அதுல போய் பாருங்க நான் என்ன சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இதோட நான் 4 மீன் பிடிச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இதோட நான் 4 மீன் பிடிச்சிருக்கேன். இப்போ இன்னொரு ட்ரையல். யார் யாருக்கெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு பிடிக்குமோ, அதாவது ஃபிஷிங் யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாத்தீங்கன்னா இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு பெருசு. இப்போ பாத்தீங்கன்னா பெருசா மாட்டிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதோட 5வது மீன் நான் பிடிச்சிட்டேன். மீனை பாருங்க, இப்ப விட்டனா கிணத்துக்குள்ள குதிச்சிரும். எஸ் 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 எஸ். இப்ப வந்து தூண்டில மாட்டி அண்ணாந்து போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நண்டை இருக்கிறது. அந்த நண்டை நான் பிடிக்க போறேன். நான் அந்த நண்டை பிடிக்கலான்னு போறேன். ஓடல, அது கீழே தான் இருக்குது. அந்த இப்படி கீழே போயிடுச்சு. அதனால நான் இப்ப நண்டை கைவிடப்படுகிறேன். இன்னொரு மீன் பிடிச்சாச்சு. இதோட 7வது மீன். வேற என்ன மாட்டணும்? இப்ப மாட்டிக்கிச்சுல. அது எப்படி சுத்திட்டு வருது பாருடா. இப்போ பாத்தீங்கன்னா நான் குளிச்சாச்சு. இதே கிணத்துல தான் நானும் குளிச்சேன். இப்போ மீன் பிடிச்சும் ஆச்சு, குளிச்சும் ஆச்சு. அப்படியே குளிச்சுட்டு நான் மட்டுக்கும் அதே சட்டை போட்டுட்டேன். ஏன்னா துணி நான் எதுவும் எடுத்துட்டு வரல. இப்போ பாத்தீங்கன்னா சட்டை தான் அதே. ஆனா கீழே பாத்தீங்கன்னா லொங்கி வேஷ்டி. கோயிலுக்கு போயிட்டு எங்க கோயிலில் அப்படியே ஒரு சில ஷார்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். மத்தியானம் 2 மணிக்கு வந்தோம். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே இன் மை வில்லேஜ். இன்னைக்கு இந்த ஊர்ல இருந்து கிளம்புறோம். அடுத்து நீங்க என்னை பார்க்கறதுனா பெங்களூர்ல தான் நான் இருப்பேன். இன்னைக்கு நைட் 6 மணிக்கு கிளம்புவேன். இங்க இருந்து பெங்களூருக்கு போயிடுவேன். உங்களை பெங்களூர்ல மீட் பண்றேன். டாடா, பாய் பாய், see you.